சட்டப்படி தான் நாங்கள் செல்வோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? சட்டப்படி என்றால் நான் சொன்ன இதுதான். அதாவது சென்சார் ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா 3 மெம்பர் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க டிசிஷன் தான் வந்து முதல் நிலையில அதுதான் ஃபைனல். அதுக்கு பிறகு ஆர்சிக்கு போகலாம். அதுக்கு பிறகு நம்ம அப்பீல் போகலாம். ரொம்ப லாங் ப்ராசஸ் அது. இதன்படி தான் இது நடத்த முடியும். எனக்கு என்னமோ என்னோட பெர்சனல் சந்தேகம் என்னன்னா, தயாரிப்பாளர் சைடில் ஏதோ ஒரு லேக்குமா இருக்கு. ஏன்னா வெறுமனே இப்படி இழுத்தடிப்பதே நோக்கம் என்று செயல்பட்டால் நீதிமன்றம் இதுல வந்து தலையிடும். அதுக்காக தான் அவங்க அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. என்னைக்கு படம் பார்த்தீங்க, என்னென்ன கட்ஸ் சமர்ப்பிச்சீங்க, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. நாளைக்கு தான் இதோட நிலவரம் தெரிய வரும். ஆனா முழுக்க முழுக்க அரசியல் காரணம் அப்படி ஒதுக்க முடியாது. தாவேகா தரப்பு அது தமிழ்நாடு அரசு காரணம்னு சொல்றது அது ரொம்ப நகைப்புக்கிடமான விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அது. சென்சாருங்கிறது மத்திய அரசாங்கத்தோட சப்ஜெக்ட்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நாளைக்கு ஒருவேளை இதை வைத்து பிஜேபி மீதான அட்டாக்க அவங்க கூர்மையும் படுத்தலாம். அதுக்கும் வழி இருக்கு. நேற்றைக்கே கூட சில பதிவுகள் தாவேகா அபிஷியல் தரப்புல அபிஷியலாக அவர்கள் போட்ட பதிவுகள்ல மாநில அரசாங்கத்தை குற்றச்சாட்டி இருந்தாங்க. மாநில அரசாங்கம் வந்து இதுல எந்த வகையிலும் பொறுப்பேற்க முடியாது. ஏன்னா சென்சார் சர்டிபிகேட் ஒன்று இஷ்யூ பண்ணாதான் சிறப்பு காட்சிக்கான அனுமதியே வந்து மாநில அரசாங்கம் கொடுக்கும். நமக்கு 4 ஷோ தாங்க அலவுடு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9 o'clock தான். ஏர்லி மார்னிங் ஷோ வந்து நாட் அலவுடு. அதுல வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்து போச்சு, ஒரு ஏதோ உயிரிழப்புகள் ஏற்பட்டு போச்சுன்னு சில வருடங்களுக்கு முன்பே அந்த ஏர்லி மார்னிங் ஷோவை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இது யாருக்குமே கொடுக்கறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சில மாநிலங்கள் அது கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 9 o'clock ரேஞ்சில் ஆரம்பிக்கும். 5 ஷோ தான் போட முடியும். 5 ஷோனா நைட் ஷோ. இப்போ சில தியேட்டர்கள்ல அட்வான்ஸ் புக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜனநாயகனுக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்பே புக்கிங்ல வந்து அவங்களுக்கு சென்சார் இஷ்யூ பண்ணல அப்படின்னா எப்போ வந்து இஷ்யூ ஆகி ஃபர்ஸ்ட் டேட் வருதோ அப்போ அந்த புக்கிங் மாற்றுவாங்க. இல்ல 4 ஷோக்கு தான் அனுமதி, 5வது ஷோ சிறப்பு காட்சி அனுமதி இல்லைன்னு முடிவாச்சுன்னா அந்த புக்கிங் ஃபர்ஸ்ட் ஷோ புக்கிங்க்கு அதை ஈடுகட்டுறதுக்கு லாஸ்ட் ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க. இது நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் தான். பொதுவாக பார்த்தால் சென்சார்ல வந்து அரசியல் இருக்காது. காலதாமதம் அபிஷியல் தரப்புல காலதாமதம் என்றால் நீதிமன்றம் அதில் தலையிடும்.